அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் நஸ்ரீன் வ்ளாக்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் எப்பவும் போல் ஒரு சேவிங்ஸ் பற்றின வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு 3 விதமான சேவிங்ஸ் பற்றி நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த சேவிங்ஸே பண்ண முடியல அப்படின்றவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எவ்வளோ தான் நீங்கள் கம்மியாக சேலரி வாங்கினாலும் சரி, அதிகமாக சேலரி வாங்கினாலும் சரி, சேவிங்ஸ் பண்ணாதவங்க கண்டிப்பாக இந்த மெத்தடை ட்ரை பண்ணலாம். ஒரு 3 விதமான சேவிங்ஸ் தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, நம்ம சேனலில் இந்த மாதிரி சேவிங்ஸ் சேலஞ்ச் வீடியோ, சேவிங்ஸ் பற்றின வீடியோஸ் நிறைய இருக்குது. இன்ட்ரெஸ்ட் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ நம்ம 3 டைப் சேவிங்ஸ் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம சில்லறை காசெல்லாம் சேவ் பண்ண போகிறோம். இதுதான் நம்ம பண்ண போகிற முதல் சேவிங்ஸ். நம்ம இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வாங்கி அதில் நம்மளுக்கு டெய்லியும் சரி எப்போல்லாம் சில்லறை வருதோ நம்ம அதெல்லாம் கண்டிப்பாக சேவ் பண்ணணும். அது 5 ரூபா இருந்தாலும் சரி, 10 ரூபா இருந்தாலும் சரி, 1 ரூபாயாக இருந்தாலும் சரி, உங்கள்கிட்ட எவ்வளோ சில்லறை காசு வருதோ அது எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு டப்பாவில் போட்டு சேவ் பண்ணணும். 1 மாதம் வரைக்கும் இதை சேவ் பண்ணணும். ஒரு மாதம் எண்டில் உங்களுக்கு எவ்வளோ சின்ன அமௌண்ட்டாக சேவ் ஆனாலும் சரி, 100 ரூபாயாக இருந்தாலும் சரி, 200 ரூபாயாக இருந்தாலும் சரி, அதை நம்ம நோட்டாக மாற்றிட்டு என்ன பண்ண போகிறோன்னா, போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். நார்மல் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு தான் ஓப்பன் பண்ணி, ஏன்னா போஸ்ட் ஆஃபீஸில் தான் நீங்கள் 100 ரூபாய் 200 ரூபாய் எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தாலும் சின்ன அமௌண்ட்டெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அவங்க ஏற்றுப்பாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு மாதம் 100 ரூபாய் தான் வருது, 150 ரூபா தான் வருதுன்னா ஒரு 3 மாதமாக சேவ் பண்ணி வச்சு கூட நீங்கள் மொத்தமாக போய்ட்டு டெபாசிட் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் நோட்டாக மாற்றி நீங்கள் வச்சு அது ஒரு அமௌண்ட் வந்ததும் நீங்கள் போய்ட்டு போஸ்ட் ஆஃபீஸில் போடலாம். இதை நீங்கள் தொடர்ந்து ஒரு வருஷத்துக்கு பண்ணணும். மினிமம் நம்மளால் ஒரு வருஷத்தில் ஒரு 4000 ரூபாயிலேருந்து 5000 ரூபா கண்டிப்பாக சேவ் பண்ண முடியும் இந்த சில்லறை சேவிங்ஸ்லையே. ஆனால் இதை நம்ம ரெகுலராக பண்ணணும். ஒரு மாதம் ஃபுல்லாக சில்லறையில் சேவ் பண்ணணும், அதை நோட்டாக மாற்றணும். அதை நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் போய்ட்டு எஸ்பி அக்கௌண்ட்டில் நம்ம டெபாசிட் பண்ணிவிட்டு வந்துடணும். இதுதான் ஃபஸ்ட்டு டைப். செகண்ட் டைப் நம்ம என்ன சேவிங்ஸ் பார்க்க போகிறோன்னா, செகண்ட் டைப் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சதான், நம்ம சேனல்லே நான் நிறையா வாட்டி சொல்லியிருக்கேன், கேலண்டர் சேவிங்ஸ். இப்போ இந்த மந்த்து தான் நீங்கள் சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அந்த மந்தோட கேலண்டர்லேருந்து அந்தந்த அமௌண்ட்டை நீங்கள் எடுத்து வைக்கணும். இப்போ 1ஆந்தேதினா 1 ரூபாய் எடுத்து வைக்கணும், 2ஆந்தேதி 2 ரூபா. அப்படி இல்லை ஸ்டார்டிங்கில் தான் காசு வரும்னா நீங்கள் அமௌண்ட்டை ரிவர்ஸில் எழுதி கூட நீங்கள் பண்ணலாம். இப்போ 1ஆந்தேதி நீங்கள் 30 ரூபா சேவ் பண்ணணும், 29 ரூபா சேவ் பண்ணணும். அந்த மாதிரி நீங்கள் நம்பர்ஸ் எழுதி வச்சு அதை நீங்கள் ரிவர்ஸில் கூட சேவ் பண்ணிட்டு வரலாம். இதுதான் செகண்ட் டைப் கேலண்டர் சேவிங்ஸ். 1 ரூபாயில் ஆரம்பிச்சு 1 ரூபாய் 2 ரூபா 3 ரூபா 4 ரூபான்னு நம்ம அந்தந்த நாளைக்கு அந்தந்த அமௌண்ட்டை எடுத்து வைக்கணும். கடைசியாக 30ஆவது நாள் 30 ரூபா எடுத்து வைக்கும்போது நம்மக்கிட்ட 496 ரூபா கிடைக்கும். இதே 31ஆவது நாள் வந்துருச்சுன்னா நமக்கு இதோட எக்ஸ்ட்ரா 30 ரூபாய் கிடைக்கும். இல்லாட்டி 500 ரூபாய்க்கு 4 ரூபாய் கம்மியாக வரும். நீங்கள் 4 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டு ரவுண்டாக 500 ரூபாய் ஆக்கிடலாம். கேலண்டர் சேவிங்ஸ் தான் நம்ம பண்ண போகிற 2வது சேவிங்ஸு. இதையுமே நீங்கள் 1 இயருக்கு பண்ணணும். மாதம் 500 ரூபானா ஒரு வருஷத்துக்கு நீங்கள் பண்ணிங்கன்னா கேலண்டர் சேவிங்ஸ்லேருந்து உங்களால் ஒரு 6000 ரூபாய் சேவ் பண்ண முடியும். நம்ம ஆல்ரெடி சில்லறை சேவிங்ஸ்லேருந்து ஒரு மினிமம் ஒரு 4000 சேவ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம இந்த 2 சேவிங்ஸ் மெத்தட்லேயே வருஷத்துக்கு 10000 ரூபாய் சேவ் பண்ண முடியும். 3வது சேவிங்ஸ் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒன்றும் இல்லைங்க, நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் ஒரு ஆர்டி ஓப்பன் பண்ணணும். ஓகேவா? நம்ம என்ன பேங்க் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறோமோ அங்கே போய்ட்டு நம்ம ஒரு ஆர்டி ஓப்பன் பண்ணோம். மினிமம் 1000 ரூபாய் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டி ஓப்பன் பண்ணுங்கள். இந்த 1000 ரூபான்றது சேல்ரி வந்த உடனே நீங்கள் ஆட்டோ டெபிட் ஆகிற மாதிரி அங்கே பேசிட்டு வந்துங்க. இப்போ உங்களுக்கு 1ஆந்தேதி சேல்ரி வருதுன்னா ஒரு 2ஆந்தேதிக்கு டெபிட் ஆகிற மாதிரி நீங்கள் எழுதி கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் 2ஆந்தேதி ஆயிடுச்சுன்னா கரெக்டாக உங்கள் அக்கௌண்ட்லேருந்து 1000 ரூபாய் எடுத்துருவாங்க. இது ஆட்டோமேட்டிக்காக அதுவே போய்ட்டுருக்கும். 1 இயர் கழிச்சு நீங்கள் போய்ட்டு 12000 ரூபாய் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டோடு கூட நீங்கள் வாங்கிட்டு வந்துடலாம். கண்டிப்பாக ஒரு 500 ரூபாய்க்காவது ஒரு ஆர்டி போடுங்க. நான் 1000 ரூபாய் சொல்கிறேன். 1000 ரூபாய்க்கு ஆர்டி போட்டிங்கன்னா சம்பளம் வந்ததும் 1000 ரூபாய் அங்கே போயிடும். வருஷத்தில் எண்டில் அது ஒரு 12000 ரூபாய் சேவ் ஆகிருக்கும். ஸோ டோட்டலாக நம்மக்கிட்ட 22,000 ரூபா ஒரு வருஷத்தில் நம்மளால் சேவ் பண்ண முடியும். இதை நீங்கள் ஒரு 5 வருஷத்துக்கு போட்டிங்கன்னா 1,00,000 ரூபாய்க்கு மேலே நம்மளால் சேவ் பண்ண முடியும். இந்த மாதிரி தான் சேவிங்ஸே பண்ணாதவங்க உங்களோட சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆனால் நீங்கள் இதை ரெகுலராக பண்ணணும். 1 இயர் 2 இயர் 5 இயர் 10 இயர்னு
சிறுக சிறுக சேவ் பண்ணும்போது தான் ஒரு நல்ல அமௌண்ட்டு நமக்கு வரும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் சேவ் பண்ணி பாருங்கள். இது மூலியமாகவே உங்கள் சேவிங்ஸை அதிகப்படுத்துங்க. இது ஒரு ஸ்டார்டிங் மெத்தடாக வச்சு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.